ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வெயிட் லாஸ்க்காக என்னென்ன ஃபுட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். குளிச்சுட்டு வந்துட்டு 1/2 வாக்கிங் போனாங்க. போயிட்டு குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சும்மா சிம்பிளான மேக்கப் தான், அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. வீட்டில் தானே இருக்கோம், அதனால் சிம்பிளான மேக்கப் தான். க்ரீம் போட்டு பவுட்ரு அடிச்சுன்னா பொட்டு வச்சுன்னா முடிஞ்சது. அப்புறம் இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் இப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, பச்சைப்பயிறு தோசை தான் சொல்ல போகிறேன். நைட்டே பச்சைப்பயிறு, அரிசி, உளுந்து பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சுருந்த 3 ஒன்றா சேர்த்து அதை இப்போது அரைக்க போகிறேங்க. சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சா போதும். நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பச்சைப்பயிறு நைட்டு ஊற வச்சது 3த்தையும் சேர்த்துட்டு, இஞ்சி ஒரு துண்டு, அப்புறமா பச்சை மிளகா ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு, நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்க போகிறேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. முக்கியமாக சால்ட்டு ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து எடிட்டிங் எனக்குலாம் அவ்வளோவா தெரியாதுங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், அதில் எப்படி எடிட் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ண போகிறேன். இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சீரகம் ஆட் பண்ண மறந்துட்டேன்ப்பா. அதான் போய் சீரகம் எடுத்து வந்து கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு, நீங்கள் ஆல்ரெடி இதை செஞ்சுருக்கீங்களா, இல்லை நான் வந்து நிறையா ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன் இல்லையா, நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு இப்போ தானே தெரியுது. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறது தானே. இன்னும் ஏதாவது ஆட் பண்ணால் அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சாச்சுங்க. அடுத்து வந்து செகண்ட் பேட்ச் அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ தோசை ஊற்றி காட்டுற பாருங்க, அவ்வளோ சூப்பராக நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்னும் நான் எதாவது ஆட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே வருது. மெலிசாவும் சொல்லலாங்க, நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ இன்னும் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டேன். அது எனக்கு அப்புறமா டேஸ்ட்டே பிடிக்கல. அப்புறமா தான் செஞ்சு பழகிட்டேன் நான். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அதுக்கு தக்காளி சட்னி அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 2-3 தோசை சுட்டு வச்சுருக்கேன். அதை பாருங்கள், நல்லா தான் வந்திருக்கு. அப்புறம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வாங்க பார்க்கலாம், அவர் வெல்கம் பண்ணலாம். வாங்க வாங்க ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும், கமெண்டில் ஹாய் சொல்லுங்கள். தோசை பாருங்கள், பேனை ஒட்டலாமல் எவ்வளோ அழகாக வருது. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அவர் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவார். அதுக்குள்ளே நான் சட்னி அரைச்சிட்டு இன்னும் 4 தோசை ஊற்றி வச்சுட்டு எடுத்து வச்சேன்னா 2 பேரும் சாப்பிட்ருவோம். இப்போ சாப்பிட்டு காட்டுற பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குமோ என்னமோ தெரில, இவர் வேறு மேலே இங்கேயும் பார்க்குறாரு. நிஜமாக சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம டேஸ்ட்டு. நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கருவேப்பிலை ஆட் பண்ணேன், அதனால ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சட்னியுமே சூப்பராக இருக்குது. 2 காம்பினேஷனும் நல்லது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து டேப்லெட் போடணுங்க. என்ன டேப்லெட்னால் அயன் டேப்லெட்டு, நீர் கட்டி டேப்லெட் போடணும். 2 போட்டு அப்புறம் துணி ஊற வச்சுருக்கேன். மதியமாக துவைக்கணும். துவைச்சி எவ்வளோ துணி இருக்குது எல்லாத்தையும் துவைச்சிட்டு காய வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். எல்லா துணியும் துவைச்சாச்சுங்க. செம்ம வெயில். எப்படி எல்லாம் வேலை செய்கிறாங்க, காட்டு வேலை செய்கிறாங்களாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. நினச்சா கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், 2 கொடி துணி துவைச்சி காய வச்சுட்டேன்.
நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு ஈவினிங் மழை. நல்ல வேளை நான் காய வச்ச துணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. மழை செம்ம மழை வெளுத்து வாங்குது. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பாய்.